விளமீனா 1500 உடன் விளமீனா சாப்பிட மாதிரி தான் இருக்குமா? எந்த பெரிய திருக்கேன்னு சொல்லி கிலோ 600, கரிமிளகா கிலோ 800, உருளைக்கிழங்கு 200 கிலோ. கோசம் எடுக்கணும். இப்போ வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி தரல ஆகும். இதுக்கு அதுக்கே போகிறேன். கிலோ 200. கிலோ 200 ரூபா. புளியெல்லாம் குறைஞ்சிட்டோம். புளி 1200. சோர்ஸ் 311 இது வந்து 33,000 ரூபா. இதில் உள்ளதுலேயே விலை குறைஞ்ச சோபா இதான் இறங்கி இருக்கு. இறங்கி தான் இருக்கிறேன். போன மாசங்கள்ல காட்டி இறங்கி இருக்கு. ரைட். 1500 ரூபா கிலோ. 1500 ரூபா. கயமி கையில் என்ன விலை? 1500 ரூபா கிலோ. நல்லா ஓரா மண் பாசமே போகல பருத்துல மண் பாசமே. அடுத்த பாறை இருக்கு. பாறை 1450 ரூபா. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் கொக்குவில் சந்தையில் என்ன பார்த்தீங்கன்னா மீன்கள் மற்றும் மரக்கறியின் விலை விவரம் தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் வீதி கொக்குவில். இதான் பார்த்தீங்கன்னா கொக்குவில் சந்தை இருக்குது. வந்தீங்கன்னா இங்கால மீன் சந்தை, அதே மாதிரி இங்கால மரக்கறி சந்தை, ஆட்டு மாட்டு எல்லாமே இருக்குது. அது வந்து ஐயா வந்து உடுப்பெல்லாம் எடுத்து வந்துருக்கு. அப்போ இன்றைக்கு மீன் எல்லாம் என்ன விளையாண்டு பார்ப்போம். என்ன விலை? 500 ரூபா. சூட பார்த்தீங்கன்னா கிலோ 600 ரூபா. இப்படிதான் இன்றைக்கு மீன் விலை வரம் போயிட்டு வந்துருக்கு. ரால் எல்லாம் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா நிறைய விளமீன் வந்திருக்கு. என்ன விலை? விளமீனா 1500 உடன் விளமீனா சாப்பிட மாதிரி தான் இருக்குமா? எங்க வந்திருக்கேண்ணா? பருத்துல மண் பாசமே போகல. பருத்துல மண் பாசமே. அடுத்த பாறை இருக்கு. பாறை 1450 ரூபா. இது பாசோரா சூப்பர் மீன். இது கயல் மீன். என்ன விலை? கயல் மீன் கிலோ 1400 ரூபா. 1400 ரூபா. ரால் என்ன விலை? ரால் கிலோ 2000 ரூபா. உடன் ராலா டைகர் எல்லாம் கிடக்கா, கருப்பு டைகர் அது இதெல்லாம் கிடக்கு சகலது. அது மாதிரி கனவா ஊசி 1400 ரூபாய்க்கும் இருக்கு, 1600 ரூபாய்க்கும் இருக்கா. டவுனுக்கு 2000. நீலக்கால் 2400 ரூபா. வண்ணண்டா கை வச்சா கை கடிக்கும். இது திருக்கு என்ன விலை? இருக்க கிலோ 1200 ரூபா. அதுக்கு என்ன கலரா பாத்தீங்களா? ரத்த கலர்ல சாப்பிட்டா பேந்தன ஒரு குறை. சூட 150 ரூபா. அரை கிலோ 250 ரூபா. 4 கிலோ 150, அரை கிலோ வளர்த்தா 250 ரூபா. எப்படி இருக்கு மீன் விலை? எப்படி இருக்கு மீன் எல்லாம்? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கு துடிக்குது மீனா. கறிக்கு ஓடி திரியும் சொல்லுவோம். சிவராத்திரி புறா என்ன மாதிரி கொஞ்சம் சிவராத்திரி புறா கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கு அப்ப இங்க கொக்கு சந்தை மீன் வார கூட இங்க சுறாவில இருந்து சகல சாமானம் இந்த சந்தையெல்லாம் எடுக்கலாம். முடிச்ச எங்க வாரது? கருத்துல வேலனை சகல இடத்துல இருந்து பெருமா. ஜாழ்ப்பாணத்துல எல்லா இடமே இருந்து வருவீங்க. இங்க கட்டாயம் சுறா எந்த இடத்துல எடுக்காட்டியும் இங்க சுறா எடுக்கலாமா? சுறா இல்ல இந்த சந்தையில கொக்கு சந்தையில சுறாவை கட்டாயம் எடுக்கலாம். சரி தம்பியா திருப்பி காட்டுற. அப்படி திருப்பி காட்டு. இதை பாருங்க எந்த பெரிய திருப்பின்னு சொல்லி. நல்ல பெரிய இருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பாறை இருக்கு. என்ன விலை பாறை? 1500 ரூபா கிலோ. 1500 ரூபா. இது கயமீன். கையில் என்ன விலை? 1500 ரூபா கிலோ. நல்ல ஓரா? ஒரு 1500. இது என்ன மீன்? அது திருவன். திருவன் என்ன விலை? 1400 ரூபா வரும். 1400 ரூபா. இதெல்லாம் உண்டு. அதனால இது பாலை மீன் என்ன விலை? 1300 கிலோ. 1300. இது அது கெழு என்ன விலை? 1000 ரூபா கிலோ. நீலக்கால் நண்டு இருக்கு. அது 2000 ரூபா கிலோ. என்ன மாதிரி போகுது வியாபாரங்கள்? என்ன மாதிரி மீன் விலை ஏறிக்க இறங்கியிருக்கா? இப்போ திருப்பி கூடிக்கணும். சிவராத்திரி பிறகு திருப்பி கூடிக்கு. அண்ணன் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்க. 350 இருக்கு. 2000 ரூபாய் இருக்கு. 1800 ரூபா 700 ரூபா மனுஷா 1000 ரூபா வாங்கும். 1000 ரூபா 700 ரூபா இருந்தாங்க. அண்ணே கொண்டு வா நம்பி கொண்டு போங்க அண்ணே. காயில நான் கையில் இல்லை. அவர் வேண்டது இதான் இன்றைக்கு மீன்கள விலை விவரம். வந்து நண்டு வந்துடுறாங்குது. எல்லாம் நீலக்கால் நண்டு வந்துடுறாங்க கொண்டிருக்கு. என்னென்ன நண்டு? 2600 ரூபா. ரைட்டு. நீலக்கால் நண்டு தான் கொஞ்சம் மதிப்பு கூட. நீலக்கால் நண்டு அந்த மஞ்சள் சின்னதாக தான். இதுக்கு வந்து கொம்பனி நண்டா. கொம்பனி கிணப்புறது. இது கிளங்கட்டியே. என்ன கிளங்கட்டி? சொல்லி சின்ன விலை இருக்கு. கிலோ வந்து 800 ரூபாயும். உயிர் நண்டு வேளாண் அன்னைக்கு பாருங்க. திருப்பி அதுக்கே போகிறேன். நல்லா உயிர் நண்டுலாம் இருக்கு பாருங்க. இங்கே ஃபுல்லாக மீன் சந்தை. இது முடிய அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே மிரக்கர் சந்தை இருக்குது. அதுக்கு இதில் ஐயாவில் வந்து குரூப் எல்லாம் வெளியே வச்சு வந்துருக்கார். என்னென்ன டேக்ஸு? 1200. சோர்ஸ்வல் 700 ரூபா 800 அப்படி தண்ணி சோர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் சின்ன பிள்ளைகளுக்குரிய சோர்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கிய சந்தை இருந்தீங்கன்னா அதில் 350 ரூபா விற்றுருவாங்க. அப்படிங்க பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கி மரக்கறிகள் இந்த விலை அப்படி கண்டு பார்ப்போம். கத்திரிக்காய் என்ன விலை? கிலோ 400. தக்காளி கிலோவுக்கு 300. கேரட்டு கிலோவுக்கு 500. பாவக்காய் கிலோவுக்கு 600. கரிமிளகாய் கிலோ 800. உருளைக்கிழங்கு 200 கிலோ. அதுங்கண்டா முட்டைக்கோஸ் இல்லாமல் இருக்கு. இல்லை முட்டைக்கோஸ் கிலோ 600. ரைட். சின்ன வெங்காயம்
சின்ன வெங்காயம் கிலோ 300. பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் கிலோ 250. அங்கே வெங்காயத்தால் வெங்காயத்தால் கிலோ 200. லீக்ஸ் டிஷ் 350. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசுக்கங்க இந்த பிசுக்கங்க எல்லாம் இருக்கு. என்ன பிசுங்க? கருக்கு பேஸ்ட் கிலோவுக்கு 300. கிலோ 300. அதில் முள்ளங்கி இல்லாமல் முள்ளங்கி முள்ளங்கி 100. அது எப்படி போகுது வியாபாரம்? வியாபாரம் எப்படி போகுது? நல்ல சோமா போய்கொண்டே இருக்கு. வியாபாரத்தில் எந்த பயமும் இல்லை. எப்படி மரக்கறி விலை ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? மரக்கறி விலை எப்படி ஏறி இறங்கி இருக்கு? இறங்கி தான் இருக்கிறேன். போன மாசங்கள்ல காட்டி இறங்கி இருக்கு. நிலத்தோப்பில் வாப்பின மக்களை ஆக்கள் பார்த்து நாளைக்கா அது அப்பா பார்த்து நீங்கள் உடனே இல்லை பிரான்ஸ்ல இருந்து மரம் கனடாவில் இருந்து போன முறை எடுத்து போட்டேன். ஞாபகம் இருக்கு. போன முறை எடுத்து போட்டேன். போட்ட உடனே வாடி தம்பியாக அவர் பல்ல காடிக்க நிற்கிறார். சரி சரி. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா எடுத்து கொண்டிருக்கிற மாதிரி இங்காலயம் ஒரு மரக்கறி வியாபாரம் பாருங்க. அதனால வாழைப்பத்தி இல்லாமல் என்ன வாழைப்பத்தி என்ன வாழைப்பத்தி இருக்காங்க 60 ரூபா. என்ன விலை? கிலோ 200 ரூபா. கிலோ 200. கிலோ 200 ரூபா. புளியெல்லாம் புளியெல்லாம் குறைஞ்சிட்டோம். புளி இது நல்ல புளியா இது கிலோ 450 500. புளி இந்த தரத்துக்கு கொய்யா காண கொய்யா கொய்யாக்கா கிலோ 350 ரூபா. எங்களை கீரையல் பண்ணாங்க. வல்லார ஒரு கட்டு 80 ரூபா. அகத்தி இடாக்கு ஒரு கட்டு 60 ரூபா. மற்றது பொன்னாங்கானி ஒரு கட்டு 100 ரூபா. கோவாயில் 50 ரூபா. கீரை 100 ரூபா. தக்காளி பழம் 250 ரூபா. வெங்காயப்பூ 150 ரூபா. நுழையா கேரட்டு கிடாக்கு 300 ரூபா. ஊர் கேரட்டு கிடாக்கு 250 ரூபா. எப்படி போகுது வியாபாரங்கள்லாம்? இருக்கிறோம் 93 இருந்து இருக்கிறோம். இதுக்கு 93 இங்கே அஞ்சா. சரி சரி. வியாபாரம் செய்தோடையதான் இருக்கு. ஓகேண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடை இருக்குது. ஆனால் எங்களை கோழி வச்சு இதில் வந்து வாங்கலாம். நிறைய பேர் வந்து இதில் கோழி வச்சு ஆட்டுக்கு எல்லாமே வாங்கி கொண்டிருக்கலாம். அதனால் நீங்கள் இதில் மீனை வாங்கி போட்டு இங்கே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகலாம். அதில் கொஞ்சம் பேர் வந்து வெட்டி கொடுத்து அனுப்பினோம். அதை காட்டுறேன். நிறைய பேர் வந்து வெட்டி வாங்கிட்டு போயிடும். இல்லை நீங்கள் மீனை வாங்கிட்டு இதில் கொடுத்து அப்படியே வெட்டி வாங்கிட்டு போகலாம். 3 ஐயா இருந்து அப்படியே வெட்டி பேப்பர்ல போடுங்க. கதி சண்டை கட்டுக்கிட்ட கொஞ்சம் பெருசாக மீன் வட்டி ஆக்கள் நீக்க பேப்பர்ல அப்படி போடுங்க. வேற வேற சுருக்கி கொண்டு அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டுறதுக்கு எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதில் மீன் வந்து 1 கிலோ 50 ரூபா. சின்ன மீனுக்கு 75 ரூபா. அப்படி இப்போ சொல்லி பெரிய இறால் 100, சுறா தோலிக்கு 150. இப்போ ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸாக போட்டுட்டோமே. இப்போ வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக போட்டுருக்கேன். இந்த கொக்குவில் சந்தையில் பார்த்தீங்கன்னா மேலே வச்சு சோஃபா எல்லாம் செய்யறோம். மேலே ஒரு சோஃபா ஷோரூம் இருக்குது. ரெண்டு போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொக்குவில் சந்தைன்ற முதலாம் மாடியிலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோஃபா ஷோரூம் ஒன்று பாருங்கள். இதில் ஃபுல்லாக மேலே நிறைய சோஃபாக்கள் இருக்குது. இப்போ நம்மளா என்ன மாதிரி விலை குறைவாக கேட்டு பார்ப்போம். இனிமேட்டு இல்லை வித்தவுட் இப்போ 65,000. 321 வந்து 65,000. இப்போ இதில் எங்களுக்கு என்னென்ன கலர் வேணாலும் எடுத்து தெரியுங்களோ? என்ன எடுத்துடலாம். சரி சரி. அந்த டீப்போட சேர்த்து டீப்போக்கு எக்ஸ்ட்ரா 9,500 வரும். ரைட் ரைட் ரைட். நம்மள இப்போ இதில் உள்ள சோஃபா செட்டில் என்ன விலை குறைஞ்ச சோஃபா உங்களோட இது இருக்குது? விலை குறைஞ்ச சோஃபா பட்ஜெட் சோஃபா இருக்குது. அந்த முறையில் இருக்குது. இந்த இது இது வந்து இதுல வந்து 3-2-1 சிங்கிள் 2-1 வேற. அது 2 சிங்கிள் வரும். இது அது வராதோ? அது வராது. இது வந்து இப்போ இந்த 3 வரும். இதில் 1-1 3-1-1 வரும். இது வந்து 33,000 ரூபா. இவள்கிட்ட உள்ளதுக்கு விலை குறைஞ்ச சோஃபா இதுதான். 33,000 ரூபா. 33. இதெல்லாம் நம்ம வாரண்டியில் அப்படியே இருக்கும். நாளாடி வாரண்டியில் அப்படியே இருக்கும். 1 இயர் வாரண்டி கொடுக்கும். 1 இயர் வாரண்டி தரலாம். நல்லது நல்லது. எப்படிங்க
ஓகே ரெண்டு இருக்குங்க. இது வந்து 311, இது வந்து 33,000 ரூபா. இதில் இவர்கிட்ட உள்ளதுலேயே விலை உடஞ்ச சோபா இதான். இதெல்லாம் 30 இருக்குது. 10 கஸ்டமருக்கு தேவையான சோபாவில் அடித்து கொடுக்கலாம். இங்கே தினப்படி வரமான சோபா நீங்கள் கொக்குவில் சந்தைக்கு வரைக்கும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து சோபா பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வாங்கக்கூடியா இருக்கு. அந்த நல்ல இப்போ நல்ல குவாலிட்டியான சோஃபா எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஃபாண்டு மட்டும் இல்லாமல் பெட் அதே மாதிரி மெட்ரஸ் எல்லாமே இருக்குது. என்ன அந்த பெட் என்ன நல்லபடியா செட்டா? பெட்டான வித்தவுட் மெட்ரஸ் வந்து 85,000. வித்தவுட் இது இல்லாமல் ஓகே மெட்ரஸ் இல்லாமல். ஓகே ஓகே. அது மாதிரி நல்ல குவாலிட்டியான மெட்ரஸ் எல்லாமே இருக்கு போல. இது என்ன இல்லை எது செட் ஃபுல் செட்டாண்டா? மெட்ரஸோட 98,500 ரூபா. ரைட் ரைட். நல்லா பிலோ இல்லாமல் இருக்கு. குவாலிட்டியான பிலோ இல்லாமல் இருக்குது. இது வந்து 1,500 ரூபா. ஆர்பிகோட என்ன? ஆர்பிகோட 1,500, 1,850 ரூபா ரைட் அப்படி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொக்குவில் சந்தைக்கு வந்தீங்கன்னா அதுக்கு மேலேயே உங்களுக்கு தேவையான சோஃபா, பெட், மெட்ரஸ், பிலோ எல்லாமே இருக்குது. வந்தவர்கள் மேலே வந்து பாருங்கள். கோசலாக எடுக்கிறேன். இப்போ வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி தரலாம். நான் கடையிலுக்கும் கொடுக்குறேன். நான்